வாங்க இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு வறுவல் செய்யலாம். கருணக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்காக நான் இங்கே 1/4 கேஜி கருணக்கிழங்கு எடுத்து அதை எனக்கு தேவையான அளவில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்ச கருணக்கிழங்குல தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்க கருணக்கிழங்குல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, வேக வைக்கிறதுக்காக மட்டும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்க கருணக்கிழங்க அடுப்பு மேலே வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பார்த்து கருணக்கிழங்கு வெந்துருச்சான்னு ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி பாருங்கள். கருணக்கிழங்கு வெந்திருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வேக வைக்கிறதுக்காக ஊற்றின தண்ணியை வடிச்சிட்டு நான் இப்போ கருணக்கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வெந்த கருணக்கிழங்க நான் ஒரு பாத்திரத்தில் இருந்து தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன். நான் இங்கே எல்லா கருணக்கிழங்கையும் ஒன்று மேலே ஒன்று படாமல் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்குல தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க. நான் கருணக்கிழங்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச கருணக்கிழங்க ஒரு தோசைக்கல்ல பற்ற வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா தடவி வச்சுருக்க கருணக்கிழங்க ஒவ்வொன்றா வச்சு எடுங்க. நான் இங்கே எல்லா கருணக்கிழங்கையும் ஒரே டைமில் வச்சுட்டேன். தோசைக்கல்லில் போட்ட கருணக்கிழங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு வேக விடுங்க. வெந்த பின்னாடி ஒவ்வொன்றா திருப்பி போடுங்க. ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பி போடுங்க. இல்லைன்னா நம்ம கருணக்கிழங்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்படி இல்லையா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கறதுனால பிஞ்சு போயிடும். திருப்பி போட்ட கருணக்கிழங்கு மேலே நான் இங்கே கருவேப்பிலையை தூவிக்கிறேன். அது வாசனைக்காக மட்டும்தான், நல்லாயிருக்கும். நம்ம செஞ்ச கருணக்கிழங்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.